அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான 10வது நாள். இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். டெய்லியும் பார்த்திங்கன்னா இந்த சீரக தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அது நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணும். அதை பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நல்லாவே கொதிக்க வச்சுட்டேன். இந்த சீரக தண்ணி பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சூடாக தான் குடிப்பேன். ஆறுனதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு பதிலாக சூடாக குடிச்சிடும் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் காலையில் டீ காஃபி எதுவும் இப்போ குடிக்கிறதே இல்லை. ரொம்ப மாதம் ஆச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக பிளாக் காஃபி தான். பிளாக் காஃபி போட்டுட்டு அதில் சுகர் எதுவும் சேர்க்காம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறம் அது கூட ஒரு 4, 5 பாதாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு அப்புறம் காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் தான் வாங்கியிருந்தேன். விரால் மீன் வந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நண்டு கிரேவியும் வச்சு மதிய சாப்பாடு முடிச்சாச்சு. நான் நோன்பு என்ன முடிஞ்சதும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 4 கிலோ கம்மியாக இருக்குது வெயிட் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு தொடர்ந்து நான் போடுற மாதிரி இருக்கும். நான் எடுக்கிற வீடியோ 2 நாளைக்கு ஒருக்கா தான் போடுறேன். ஸோ தைராய்டு இருக்கிறதுனால வெயிட் கம்மியாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு 4 கிலோ குறைஞ்சதே பெரிய விஷயம். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரைஸை கம்மி பண்ணிடணும். அதுக்கப்புறம் டீ காஃபி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் காஃபி நிறைய சீரக தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் நல்லா கம்மியாகும்.